இந்த வெயிலுக்கு எதமாக நல்லா ராகி கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மாவை கடையில் ராகி வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராகி மாவு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. ராகி மாவு வாங்கிட்டு வந்துட்டு அது 1 டம்ளர் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பானை இருக்கிறவங்க பானையில் கரைச்சிக்கோங்க, இல்லை குண்டானில் கூட கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலெல்லாம் திரியாக லைட்டாக பொங்கி வந்திருக்கும். அப்படின்னா அது புளிச்சிச்சு, கூழ் செய்கிற பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா குண்டானில் ஒலை வச்சுட்டு பச்சரிசி ஒரு காப்படி எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவி அடுப்பில் ஒலை வச்சுட்டு அது நல்லா கொதி வந்த சமயத்தில் லைட்டாக வெந்திருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னா இந்த மாவை எடுத்து ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. நல்லா கிளறிட்டே இருந்திங்கன்னா நம்ம கூழ் ரெடி ஆகிடும். நல்லா கட்டி பதத்துக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மூடி போட்டு மூடிடுங்க. மறுநாள் சாப்பிட ரெடி ஆகிடும். தேங்க்யூ.